நீலகிரி மாவட்டம் உதகை கிரீன்ஃபீல்டு பகுதியைச் சேர்ந்த ஷாலினி, அருண், திலக் மற்றும் மகாலட்சுமி ஆகியோர் உதகையைச் சேர்ந்தவர்களிடம் நட்பாக பழகி புதிய தொழில் வாய்ப்புள்ளதாக கூறி அதில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளனர். அதை நம்பி உதகையை சேர்ந்த சிலர் சுமார் 2 கோடி ரூபாய் வரை பல தவணைகளில் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் திருப்பி கேட்கும்போது அவர்களை தகாத முறையில் மிரட்டி வருவதோடு கொலை மிரட்டல் விடுவதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்ததை அடுத்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அனைவரது பணத்தினையும் மீட்டு தரும்படி உதகை காவல் நிலையம், பைக்காரா காவல் நிலையம் மற்றும் கோவை ஆர்எஸ்புரம் காவல் நிலையம் என அனைத்து இடத்திலும் புகார் அளித்தும் இதுநாள் வரை நடவடிக்கை எடுக்கவில்லை என உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய் அலுவலரிடம் புகார் மனுவினை அளித்தனர். துணிக்கடையில் பார்ட் டைம் ஜாப்பாக வேலை செஞ்சுட்டு இருந்தான். அப்போ பார்ட் டைம் ஜாப் வேலை செய்யக்குள்ள சாலினிங்கிறவங்க அங்கே துணிக்கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தா. கொஞ்சம் நாள் ஆக இவங்க க்ளோஸாக இருந்திருக்காங்க. க்ளோஸ் ஆன பிறப்படி அப்போ எங்கள் குடும்ப சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்குது, நீ சேர்றியானது. இவ எனக்கு அந்த ஏஜ் இல்லை, நான் சேர மாட்டேன்னு சொல்லியிருக்கான். இவ்வளோ ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணி மன உளைச்சலாகி நீ சேரு, நீ சேர்ந்தீங்கன்னா உன் லைஃப் நல்லா இருக்கும்ன்ட்டு ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கா. வீட்டில் சொன்னதையும் நாங்கள் வேண்டான்னு சொன்னோம், அந்த மாதிரி ஏமாற்றுவாங்கன்னு சொன்னோம். இவ கேட்கல. இவ கேட்காத சூழ்நிலை என்ன செஞ்சுருக்கா, நீ அம்மா அப்பா பேச்சு கேட்காத, வெளியே வந்துரு, நான் உன்னை வாழ வைக்கிறேன்ட்டு இவ எங்கள் பேச்சே கேட்காத நிலைமைக்கு அவள் பிரெயின் வாஷ் பண்ணியிருந்தா. அப்புறம் சேர்ந்த பிறப்பு நான் சாலினிக்கு மைக்ரோ ஃபைனான்ஸில் தான் 2 லட்ச ரூபா காசு வாங்கி கொடுத்துருந்தேன். என் கூட பேசின ரெக்கார்டெல்லாம் கண்டிப்பாக அது ரெக்கார்டு, ஃபோன் ரெக்கார்டெல்லாம் இருக்குது. எங்களை எப்படி ஏமாற்றிருக்கா, எப்படி ஏமாற்றி கொண்டு போய் என் பொண்ணை ஏமாற்றிருக்கான்னு. அப்புறம் நாங்கள் ஏமாந்துட்டோன்னு தெரிஞ்ச பிறப்பு நாங்கள் பேசின பிறப்பு அம்மா உங்களுக்கு 80,000 ரூபா நான் தந்துடுறேன், இந்த பிரச்சனையை விட்டுருங்கன்னு இருக்கா. அப்புறம் நாங்கள் 80,000 ரூபா தந்தது, மீதி காசு எங்கன்னதையும் இல்லை முடியாது, மீதி காசுன்னா திருப்பி என் பொண்ணை மிரட்டியிருக்கா, நான் தர முடியாதுன்னு. அப்புறம் என் பொண்ணு கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்குள்ள போய் மிரட்டி, நீ டோடா சேர்ந்தவ, இனத்தை சேர்ந்தவ, எஸ்டி, நீ என்ன பண்ண முடியும், உன்னுடைய ஜாதியை இழிவாக பேசியிருக்கா. நான் இந்த சேனலை பார்த்து நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. இந்த சேனலை பார்த்து எங்கேயும் யாரும் ஏமாறக்கூடாது. நிறைய பேர் மன உளைச்சலுக்கு ஆகி சூசைடு போகிற அளவுக்கு ஆயிருக்காங்க. இனியாவது ஏமாறாத இருக்கணும். இந்த சேனலையே பார்த்து அதிகாரிகள் முன் நின்று இந்த நிதி எங்களுக்கு தரும். 5 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சுருக்காங்க. எங்ககிட்ட ஒரு 20 பேர் சேர்ந்துருக்காங்க. 20 பேருமே ஒரு 20-25 லட்ச ரூபா மட்டும் முதலீடு பண்ணியிருக்கோம். அந்த பொண்ணை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் கேட்டோம், கம்பெனி பேர் என்ன, இதில் என்ன நடக்குது, என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு என்னை நம்பி ஜாயின் பண்ணுங்கள், இதில் வேறு ஒன்றுமே இல்லை, கம்பெனி பேரே நீங்கள் தான், உங்கள் பேரில் தான் அந்த ஆப்பே ஓப்பன் ஆகும், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அது ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ஆப் கிடைக்கும், ஆப்பை கொடுத்துருவோம், வீட்டிலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட்டு உங்களுடைய பிஸ்னஸ்க்கு இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட்டோட காசு தான் உங்களுக்கு இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரப்போகுது, உங்களுக்கு லாபமாக வரப்போகுதுன்னு அந்த பொண்ணு எல்லாத்தையுமே பேசி பிரெயின் வாஷ் பண்ணி எங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சதுக்கப்புறமேட்டு தான் அந்த பொண்ணு ஆள் சேர்க்குற வேலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொண்ணு எங்களுக்கு ஆள் சேர்க்குற வேலை வராது, எங்களை மாதிரி 4 பேர்த்து நாங்கள் ஏமாற்றி இதில் சேர்க்க முடியாது, அப்படின்னா என்ன மாதிரி நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் உங்கள் காசை நீங்கள் எடுத்துக்க முடியும், இல்லைன்னா உங்கள் காசு எங்கள் நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்கிறோம். அருணுன்ற ஒரு பையனை கை காமிக்கிறேன். அருணுக்கிட்ட போய் பேசினா அவன் கொலை மிரட்டல் விட்றான், வண்டி வச்சு அடிச்சிடுவேன், நீங்கள் போகும்போது வண்டி வச்சு அடிச்சிடுவேன், நீங்கள் எதுவும் பண்ண முடியாது எங்களை, அந்த மாதிரி பேசுகிறாங்க. அது அருண், சாலினி, திலகு, மகான்ற பொண்ணு தான் 4 பேர் டீமு. ஊட்டியில் மூட்டை தூக்குற, லோடு தூக்குற பசங்களெல்லாம் இதில் பேசி ஏமாற்றி சேர்றாங்க. நாங்கள் மட்டும் ஏமாந்தது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இதில் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. இந்த நியூஸை பார்த்துட்டு இன்னும் எத்தனை பேர் ஏமாந்துருக்கீங்களோ அவங்கள இந்த இடத்துல கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டிஓஆர் ஐயா கிட்ட நாங்கள் எங்களோட மனு கொடுத்துருக்கோம். டிஓஆர் ஐயா மூலியமாக எத்தனை அதிகாரி இதை பார்க்குறீங்களோ எங்களுக்கு நீங்கள் இதுக்கு ஒரு நிதி கேட்டு எங்களுக்கு நீங்கள் எங்கள் பணத்தெல்லாம் மீட்டு தர மாதிரி உங்களுக்கு தாழ்மையோடு கேட்டுக்கோங்க.